வணக்கம், இனிய காலை வணக்கம். வெரி குட் மார்னிங். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபாத்திமா விஜய் ஆண்டனி கம்பெனி, விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன், மீரா விஜய் ஆண்டனி தயாரிப்பில், லியோ ஜான்பால் இயக்கத்தில், விஜய் ஆண்டனி பிரிக்டா மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்து வெற்றி பெற்ற மார்கன் படத்தின் தேங்க்ஸ் மீட் விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மார்கன் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், ஒரு கருப்பின் கதை என்றும் சொல்லலாம். தி வே ஆஃப் டேக்கன், எடிட்டிங், மியூசிக், ஸ்டோரி என்று இந்த படத்தை கொண்டு சேர்த்த, மக்களிடம் கொண்டு சேர்த்த பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு இது. இப்போது சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் படக்குழுவினரை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர், நடிகர், இசையமைப்பாளர், எடிட்டர் திரு விஜய் ஆண்டனி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தனஞ்சயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர், இயக்குனர், தயாரிப்பாளர் சுசீந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் ரமேஷ் பிள்ளை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் லியோ ஜான்பால் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பிரிக்டா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அஜய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சேஷ்விதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பிரிக்டா வந்துட்டாங்களா? சேஷ்விதா மேடைக்கு அழைக்கிறோம். கலை இயக்குனர் ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹரி தினேஷ் ஃபைட் மாஸ்டர் மேடைக்கு அழைக்கிறோம். இப்ப ரெண்டு பேரும் ஆட் பண்ணிருக்கீங்க. முதல் படத்திலேயே சீரியஸையும் சித்தர்களின் சக்தியையும் ஒன்று சேர்த்து சுவாரஸ்யம் குறையாமல் மக்களுக்கு ஒரு வெற்றி படத்தை கொடுத்த மார்கன் படத்தின் இயக்குனர், எடிட்டர் லியோ ஜான்பால் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சார், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. பெரிய ரிசப்ஷன் இருக்கு தமிழ்ல மக்கள்கிட்டேருந்து. எல்லாம் உங்க சப்போர்ட்னால தான். நிச்சயமா நான் இங்கே தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல விரும்புறேன். ப்ரெஸ் மீட்ல கூட 4 தேங்க்ஸ் சொல்ல முடிச்சிட்டேன். கண்டிப்பா நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. இதுல நிச்சயமா எல்லாருக்கும் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். முதல்ல விஜயானி சார், ஏன்னா இந்த கதையை இந்த கதையில இருக்க ஸ்கிரிப்டோட காம்ப்ளிகேஷன், திரைக்கதையோடைய அமைப்பு, இது புரியறது சிரமம். ஒரு தயாரிப்பாளரா அதை அவர் புரிஞ்சு இதை நம்பி இதுக்குள்ள ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்து எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவரை விட்டா இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கூட பிறந்தவங்களே அதை பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. இந்த கண்டென்ட் மேலேயும் என் மேலேயும் நம்பிக்கை ஒரு பெருசா கொடுத்துருக்காரு. இது எனக்கு அமைஞ்சது ஒரு இறைவன் வரம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நடிகரா இதுக்குள்ள எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ சார் போட்டிருக்காரு. அண்ட் ஒரு தயாரிப்பாளரா, இசையமைப்பாளரா 40 நாள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முழு சுதந்திரம் கொடுத்தாரு. என்ன வேணுமோ எப்படி வேணா நீங்க உங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அது ஒரு 40 டேஸுங்கிறது பெரிய ப்ராசஸ் மியூசிக் கம்போசிங்ல. அதுக்கு சாரோட சப்போர்ட் இல்லைன்னா அது பண்ண முடியாது. போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் டிலே ஆச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, படம் நல்லா வருது இல்லை, பண்ணுங்க. இவ்வளோ சுதந்திரம்லாம் எத்தனை பேர் கிடைக்கும்ன்றது தெரியல எனக்கு. அண்ட் அடுத்தது என்னுடைய டிஓபி யுவா, அவர் வழியாக தான் இந்த படம் மாரலி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதை நான் 100% பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கதையை அங்கங்கே தேடி அலையும் பொழுது யுவா கிட்ட நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் சார்கிட்டேருந்து ஒரு கால் வந்திருக்கு, யுவா விஜயானி சார் கூப்பிட்றாரு, பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டேன். தாராளமாக பண்ணுங்க பிரதர், இதை விட பெரிய சான்ஸ் என்ன. அவர் கொடுத்த அந்த ஒரு மாரல் பேக்கிங் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ த்ரூ அவுட் அவரோட எனர்ஜி, அவரும் நானும் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 6 மாதம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த ஸ்கிரிப்டோட ப்ரீ ப்ரொடக்ஷன். ஸோ அண்டர் வாட்டர் ஷூட் பிளானிங், இதெல்லாம் அவர் நினைக்கலன்னா இந்த டைமுக்குள்ளே அச்சீவ் பண்ணுறது காம்ப்ளிகேஷன். பாம்பேல மட்டும்தான் அந்த செட்டப் இருக்குது, அண்டர் வாட்டர் ஷூட் செட்டப்பு.
அவர் க்ளீனாக அதை ஆர்கனைஸ் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ரீவியஸ் எல்லாம் கூடவே இருந்தார். இதை பண்ணும்போது இந்த 3Dல மொத்தம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த ககனமார்கன்ற ஆஸ்ட்ரல் ட்ராவல் போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே 3Dல ஃபுல் ப்ரீ விஷுவலைசேஷன் பண்ணிட்டோம். அது என் கூடவே இருந்து அதுக்கு ஷார்ட் டிவிஷன் எல்லாமே கூட இருந்தார். அது அண்டர் வாட்டர் ஷூட்டோட கோஆர்டினேட் பண்ணி, ஏன்னா அங்கே எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த அண்டர் வாட்டர் ஷூட். அது நிச்சயமாக சொல்லணும், ஒரு ஷாட்டு 40 நிமிஷம் ஆகிடும் ஒரு லென்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா. ஸோ அதில் பெரிய உதவியாக இருந்தார். ஸோ யுவாவுக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் இன்னைக்கு ஷூட்டில் இருக்கார் அவருடைய இன்னொரு படத்தில், அதனால் அவர் இங்கே வர முடியல. என்னுடைய இன்னொரு பில்லர் ராஜா, அவர் வந்து எனக்கு கோ டைரக்டர்னு சொல்கிறதா ஆர்ட் டைரக்டர்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. மிகப்பெரிய சப்போர்ட். நீங்கள் பார்த்த எத்தனை அந்த வீடோடைய டிராயிங் எல்லாம் அந்த தமிழருன்ற கேரக்டர் வந்து ஒரு ஒரு வரைய தெரியும் தான் சொன்னேன். அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொன்னேன். அவர் அந்த விஷயங்களை மொத்தமாக உள்வாங்கி எனக்கு இதை பண்ணி கொடுத்துருக்காரு. அண்டு இவங்க 2 பேரும் பிரதானமாக என்னுடைய பில்லர்ஸ். அப்புறம் யுவாவோடைய டீம் பற்றி நான் நிச்சயம் சொல்லணும். அவருடைய 2 பில்லர்ஸ், ஒன்று ராஜீவ் ராஜேந்திரன், இன்னொன்று விவேக். இவங்க 2 பேரும் பயங்கரமான பில்லர்ஸ் டு யுவா. அவங்களுடைய சப்போர்ட்டு பெரிய உதவியாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. அண்ட் அஜய் தீஷன், அவரை பற்றி நிறைய சொல்லணும். அதுக்கு தான் பெரிய டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து சார்கிட்ட இந்த கதை சொல்லும் பொழுது இந்த ரோல் யார் பண்ணுறான்னு அவர் கேட்டார் சார். அதுக்கு வந்து நான் ஒரு ஆரம்ப கட்ட தனுஷ், விஜய், இப்படி தனுஷ் ஆர் சிம்பு மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோலாம் இல்லை, நம்ம சின்னதாக நம்ம அஜய் தீஷன்ற ஒரு நம்ம ஏடி இருக்கார் அப்படின்னு சொன்னார். சார் நல்லா தெரியும் யாருன்னு கேட்டால் பக்கத்தில் தான் உட்காந்துட்டார். அவர் 2 பேரும் 3 மணி நேரம் கதை கேட்டாங்க. இமீடியட்டாக 3 மந்த்ஸில் ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உடனே ஷூட் ஆரம்பித்து இமீடியட்டாக ப்ராக்ரெசிவாக அதை நடத்தி கொடுத்தாரு சார். அதே ஜீசன் இந்த படத்துக்கு ஒரு 2 மாதம் ஆக்டிங் ஒர்க் ஷாப் பண்ணார். அண்டு ஸ்விம்மிங் ட்ரைனிங், அது வந்து ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்த அளவுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு. பர்சனலாக ட்ரைனிங் பண்ணார். கிண்டி அக்வாட்டிக் காம்ப்ளெக்ஸ்லேயே கூட ட்ரைனிங் பண்ணோம். அந்த ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர்ஸ்க்கு ஈக்குவலாக மேட்ச் பண்ணி அதை பண்ணுறதுங்கிறது சிரமம். அது இல்லாமல் 20 feet அண்டர் வாட்டர் அந்த மேக்கிங்க்கு அஜயோடைய சப்போர்ட் இல்லைன்னா இது பண்ணியிருக்கவே முடியாது. 20 அடி கீழே போய் அப்படி ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு. அண்ட் மற்றபடி என்னுடைய டைரக்ஷன் டீம், முதல்ல பழனி சார் பற்றி சொல்லணும். அவர் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் பிச்சைக்காரன் படத்தோடைய வசனம் அவர் தான் எழுதியிருக்காரு. சார் எனக்கு அறிமுகப்படுத்தி தான் அவரை தெரியும். அவரோட நான் ஒரு பெரிய ஜேர்னி ட்ராவல் பண்ணேன் பிச்சைக்காரன் படத்துலேருந்து. இந்த கதையை எழுதும் போதே சில விஷயங்கள்லாம் அவர் கூட ஜேர்னிலாம் பண்ணியிருக்கேன். மலைகள், சிதறுமலை அப்படிலாம் சுற்றியிருக்கேன். அவரோட ஒரு பயணம் வந்து பெருசு எனக்கு. ஸ்கிரிப்ட்லேயே நிறைய அவருமே கொஞ்சம் இதெல்லாம் வேண்டாமேன்னு எடிட் பண்ணுவார். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் பழனி சாரோட ஒர்க் பண்ணது. இன்னை வரைக்கும் எனக்கு ஒரு நண்பராகவும் ரொம்ப கூடவே இருக்கார். பழனி சார் ரொம்ப நன்றி. பழனி சார் நீங்கள் தாராளமாக வாங்க ப்ளீஸ், என் கூட வாங்க சார். தம்பி, இந்த ஹாலில் பூங்குத்துங்க எங்கேயாவது வச்சிருக்கீங்களா? இருக்கா? கொண்டா, எல்லாருக்கும் அதே கொடுத்து வாங்கிடலாம். பழனி சார் சரிங்க. சரிங்க பழனி சார் ப்ளீஸ் வாங்க. சார் இது வெளியே எங்கேயும் சொல்லுவாங்க. லைவ் ஆயிடுச்சா? சரி, நமக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் நமக்குள்ள இருக்கு. ஓகேவா? ஆக்சுவலா நீங்க கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் சார். இது வேணாம் சார். இல்ல வாங்க பழனி, உள்ள வாங்க. ஒரு பூன் கூட ஓகே. ஒண்ணு கூட அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல. எந்த கலையில கூட பூ வச்சு வர மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு இருந்தா கொடுங்களான்னு பார்த்தா
பூக்குத்து ரொம்ப நல்லா இருக்கு, நன்றி. அண்டு கண்டிப்பாக டைரக்ஷன் டீம் பற்றி நான் சொல்லணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான டீம், ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதத்தில் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதில் 4 ஏடிஸ் சாரோடைய ரோமியோ படத்துலையும் பிச்சைக்காரன் படத்துலையும் ஒர்க் பண்ண ஏடிஸை தான். ஏன்னா இந்த படத்தை ரொம்ப விரைந்து முடிக்க இது எல்லாமே பெரிய உதவி. ஏன்னா நான் ஏடிஸ் ஒரு சின்ன டீமாக தான் வச்சுருந்தேன். பட் ஒரு ஷூட் போகணுன்னா எனக்கு கரெக்டாக அமையறதுக்கே பெரிய டைம் ஆகிருக்கும், ஒரு 6 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகிருக்கும். அப்படி இல்லை, இவங்களெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு ரெஃபர் பண்ணார். எல்லாருமே எனக்கு பர்சனலாகவும் தெரியும். பிரபு வந்து பிச்சைக்காரன் படத்தில் ஒர்க் பண்ணும்போதே எனக்கு தெரியும். பிரபு இருந்தால் நம்ம வேறு எதையுமே யோசிக்க தேவையில்லை, அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கும் ஒர்க்கு. நான் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். பிளானிங்லேருந்து எல்லாமே பிரபு அவர் தான் கோ-டைரக்டர் இந்த படத்துக்கு. சார் பூக்குத்து எனக்கு ஹக் ஒன்று கொடுத்துடலாம் சார், ப்ளீஸ் சார். அவங்க கொடுத்தா பெட்டராக இருக்கு. பையனுக்கு பூங்குத்து இந்தாங்க நல்லா இருக்காதுல்ல. பிரபு ரொம்ப நன்றி. அண்டு அடுத்தது சொல்லணும்னா ஸ்வேதா காஸ்டியூம் பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப 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 பேஷனேட்டான அசிஸ்டன்ட் தான் சொல்லணும். ஆக்டிங் ஒர்க் ஷாப்லலாம் கூடவே இருந்து அவங்களும் நடிப்பாங்க, அதெல்லாம் பியூட்டிஃபுல் ஸ்கில் இருக்குது அவங்கள்ட்ட. காஸ்டியூம் வந்து கண்டினியூட்டி வந்து நான் ஒரு இடத்துலையும் கூடமே மிஸ் ஆகலை, நானே மறந்த இடத்துல ஞாபகப்படுத்தியிருக்காங்க. பியூட்டிஃபுல் ஒர்க் பை ஸ்வேதா. ஜெய்சன் வந்து ஆர்டிஸ்ட் பக்காவாக பார்த்துக்கிட்ட, அப்படி அவர் தி பெஸ்ட்டு ஆர்டிஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா ஜெய்சன் தான். வாங்க ஜெய்சன் ப்ளீஸ். அண்ட் பிரேம் எனக்கு கூடவே டப்பிங்கில் பயங்கரமான சப்போர்ட். கடைசியாக சாரோட டைலாக் ஒன்று இருக்கும், இது ரேசிசம் இருக்க வரைக்கும் ஜாதி மதம் போர் எல்லாம் இருக்க தான் செய்யும்னு. அதை டப்பிங் பண்ணிட்ட பிறகு நான் எடிட் ஃபைனல் ட்ரிமில் அது வேணுமா வேணாமான்னு வச்சுருந்தேன். ஃபைனல் படத்தை பார்த்து சார் அந்த டைலாக் எங்கே சார் ஞாபகப்படுத்தி எனக்கு டக்குன்னு ஞாபகப்படுத்தி இது இருந்தால் தானே சார் இன்னும் கொஞ்சம் புரியும்னு எனக்கு ஒரு அலர்ட் கொடுத்தாரு. அது அதனால அந்த மெசேஜ் பயங்கர ஹெவியாகவும் கன்வே ஆயிருக்கு. வாங்க. அண்ட் காஸ்டியூம் டிசைனர் ஷிமோனா அவங்க வந்து இங்கே வரல, சாரி நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க கால் பண்ண விட்டேன் சார். சாரி சார், உங்கள் டீம் நீங்கள் எனக்கு ரெஃபர் பண்ண டீம் நான் விட்டுட்டேன், சாரி சார். இல்லை ஒர்க்கில் சொல்கிறது, அவங்க வந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு காஸ்டியூம் டிசைனில் வேலை பண்ணுறதுங்கிறது ரொம்ப கம்மி இங்கே. அவங்க வந்து என்டையர் ஸ்கிரிப்டில் அண்டர்லைன் பண்ணி இந்த காஸ்டியூம்னு ஒரு டிசைன் பண்ணி கேமராமேனோட ஒரு பேலட்டில் ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ஒரு ஒர்க் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவங்க அசிஸ்டண்ட் என்ன நேத்ரா, அவங்க எல்லாமே சூப்பர் டீம் அவங்களது. என்னுடைய ஸ்டன் மாஸ்டர் நிச்சயம் சொல்லணும், ரொம்ப வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணுறாரு, நண்பர் அவர். 10 படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த படத்தில் பாம்பேல ஒரு ஃபைட்னு சொன்னேன், அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அது அவர் வந்து பாம்பே வரைக்கும் போகணும் சார், நம்ம பாம்பே மாதிரி இங்கேயே சில இடம் இருக்குன்னு ரெஃபர் பண்ணி பியூட்டிஃபுல்லாக ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணி செமையாக பண்ணி கொடுத்தாரு. ஒரே நாள் தான் 2 ஃபைட் எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லி மாஸ்டர், ப்ரொடக்ஷன் ஃப்ரெண்ட்லி, டைரக்டர் ஃப்ரெண்ட்லி. ஸோ
இதுதான் என்னுடைய டீம் இந்த படம். அண்ட் வின்சின்னு என்னுடைய நண்பர், நிச்சயம் அவரை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அவர் இந்த படத்தோட ஆரம்பிக்கும் போது இந்த படத்துக்குன்னு ஒரு நாலு போஸ்டர் பண்ணார். அதில் இந்த ஒரு போஸ்டர் ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாரோடைய ஒரு கண்ணில் ஒரு கண்ணீரோட அதில் அஜய் ஸ்விம் பண்ணுற மாதிரி. அது இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இன்டர்நேஷ்னலாக யோசிக்கிற ஐடியாஸ். வின்சி மட்டும் இல்லைன்னா இந்த படத்துடைய ஸ்டார்ட் அப் லுக் வந்து செட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நிச்சயமாக சார் ஒரு பெரிய ஒரு லிவரேஜ் பட்ஜெட் கொடுத்தாரு. 10 லட்சம் ரூபாய் ஃபோட்டோ ஷூட் மட்டும். யாருமே எந்த ப்ரொடியூசரும் ஃபோட்டோ ஷூட்க்கு அவ்வளோ செலவு பண்ண மாட்டாங்க, சார் பண்ணார். இது மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா கொண்டு வர முடியாது. ரொம்ப நன்றி சார். ஏன் சார் அது ஓகே தானே சார்? இந்த கரெக்டாக தானே சார் சொல்கிறேன்? இல்லை ஃபோட்டோ ஷூட்டுக்கு அவ்வளோ பண்ணுறாங்களா சார்? சார் கம்மியா? ஓகே சரி சார், நான் ரொம்ப கம்மியாக சொல்லிவிட்டு மன்னிச்சிங்க சார். ஓகே வேறு அவ்வளோதான் சார். அனைவருக்கும் நன்றி. நீங்கள் வந்து இந்த சக்ஸஸ் இந்த கண்டிப்பாக ப்ரெஸ்ஸோட உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நிச்சயமாக கஷ்டம். இந்த நிறைய ரிவ்யூஸ் வந்தது இனிஷியலாக, பட் மக்களுடைய சப்போர்ட் பெருமளவில் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. அவங்களோட வேர்ட் ஆஃப் மவுத் பெரிய அளவில் இருந்ததுனால தான் இன்றைக்கி இது நல்லா ரீச் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். நிச்சயமாக அடுத்தடுத்து நிச்சயமாக நிறைய சப்போர்ட் கொடுங்க. நன்றி. இந்த புக்கே வந்து இங்க இருந்தது இல்ல, ஏற்கனவே ஒண்ணு வாங்கி வச்சிருக்காங்க, அது தப்பா நினைச்சுக்காதீங்க. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் காக்கி சட்டை பொருந்தி போன நடிகை, சாக்பீஸ் பிடித்த கை திரு ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இன்னைக்கு இதுதான் நியூஸ் நினைக்கிறேன். தெரியுது கண்டிப்பா தம்ப்நெயில்ல தான் வரும்னு. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் காக்கி சட்டை பொருந்தி போன நடிகை, சாக்பீஸ் பிடித்த கை இன்று துப்பாக்கி பிடித்து திரையில் மிரட்டியது. மரணம் துரத்தும் மர்மம் மார்கன் கதைக்கு தன் நியாயமான நடிப்பை வழங்கிய பிரிகிடா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நிஜமாவே எல்லாரும் சொன்ன மாதிரி உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் அவ்வளோ ரீச் ஆயிருக்காது. தேங்க்யூ ஸோ மச். கண்டென்ட்டை மட்டும் நம்பி படம் பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து அது திருப்பி இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சக்ஸஸ் படத்தில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது. அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார், விஜயனி சார், ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் லியோ சார், தேங்க்யூ ஸோ மச். என்னை நம்பி எனக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டரா வந்து என்னை மாத்திருக்கீங்க. நானும் பிகினிங்ல ரொம்ப பயந்துட்டேன். ஆக்சுவலா நிஜமாவே பயந்துட்டேன். அந்த ரிலீஸ் வரைக்குமே எனக்கு அந்த பயம் இருந்தது. போலீஸா எப்படி இன்ஸ்பெக்டரா பண்ணியிருக்கோம், ஓகே நம்ம பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம், பட் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையான்ற பயம் இருந்தது. அது இல்லாமல் எல்லாருமே நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் சொன்னதே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இன்னும் நான் பொறுத்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு வேணும். அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பவி டீச்சர்லேருந்து உங்களில் ஒரு பொண்ணா, நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணா என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுலேருந்து, ப்ளஸ் இப்போ இரவு நிழலுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட், அண்ட் லாஸ்ட் படம் கோழி பண்ண செல்லதுரை, அதுக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்த சப்போர்ட்லாம் ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. நார்மலாக வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் வர ஒரு பொண்ணுக்கு, தமிழ் பொண்ணுக்கு இந்த சப்போர்ட் கிடைக்குதுன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்குமே, பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும், என்னை பிடிச்சிருக்க எல்லாருக்கும், இதுக்கப்புறம் இந்த படம் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ண போகிற எல்லாருக்குமே இப்போவே அட்வான்ஸ் தேங்க்யூ. இன்னும் என்னோட முயற்சியில் எவ்வளோ படம் பண்ண முடியுமோ, என்னென்ன கேரக்டர்லாம் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ அதை நான் பண்ணுவேன். வெரி பேஷனேட்லி பீயிங் இன் சினிமா. அதை கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் படத்தில் கொடுப்பேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் அகேன். அண்ட் இந்த படத்துக்கு அகேன் தேங்க்யூ. மோஸ்ட் ஆஃப் த எப்படி சொல்கிறது, இந்த படத்தை வந்து இந்த குழு எல்லாருமே வந்து என்னோட சீனியர்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஏன்னா எல்லாருமே என்னோட சீனியர்ஸ். லேலோ காலேஜ் நான் படித்தேன், விஸ்காம். ஸோ டைரக்டர் அவரும் என்னோட சீனியர், கொற்றவை மேம் அவங்களும் என்னோட சீனியர், விஜயனி சார் சீனியர், நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இங்கே வந்திருக்க ஐஸ்வரி கணேஷ் சார், ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து அசோசியேட் ஆகிறதுல. அண்ட் தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து நிறைய வேர்ட்ஸ் சொல்லுவார் சார், எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார். தேங்க்யூ சார். உங்கள் படத்தில் சீக்கிரமாக நடிக்கணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஏடி டீம் மறந்துட்டேன், மெயினாக அவங்க தான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரபு, ஸ்வே அண்ட் ஜெய்சன், அண்ட் எங்க நம்ம
ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக அவங்களோட படம் வரும். என்னோட விஷஸ் அதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ, நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, கார்மேக கூந்தலும் கருவிழி அழகும் கருப்பு கவிதைகளாக தமிழ் சினிமாவில் கிடைத்த புதுதில்லி புவியே பாராட்டும் செழித்து வளரும் கருப்பு பல சரித்திரம் படைக்க வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் ஜெயஸ்விதா அவர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே கெஸ்ட் வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் என்னோட நன்றி. ஃபர்ஸ்ட் என்னை அக்செப்ட் பண்ணி ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலில் வந்து ஒரு பொண்ணு பண்ணும்போது அது யாருமே ஒரு குறைன்னு சொல்லாமல் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த லைக் விஜய் ஆண்டனி சார் அண்ட் ஏ சார் என்னை நம்பி இவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த டீம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம். அவங்க ஒரு புது பொண்ணுன்னு பார்க்காம அவங்க பொண்ணு மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஏடிஸ், ஆர்ட் டைரக்டர், எல்லாம் ஓவரால் காஸ்டியூம் எல்லா டீமும் அப்படிதான் இருக்காங்க. ஸோ ஐம் so proud of being in this part of this movie. வேற என்ன சொல்றது, அவ்வளோதான் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து நான் பேச அழைக்கிறேன். உணர்வுகள், உணர்ச்சிகள், காதல் என்று அத்தனையும் முதல் படம் என்று தெரியாத அளவுக்கு நடிப்பு. எங்கிருந்தாலும் எதிர்கால தமிழ் சினிமாவில் இவருக்கு ஒரு இடம் உண்டு. அழைக்கிறோம் அஜய் அவர்களே. எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்ற கெஸ்ட்டுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மார்கன் இந்த படத்தை வந்து ஃபாத்திமா ஜான்டி மேம் தயாரிப்பில் விஜய் ஆண்டனி சார் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து லியோ ஜான் பால் சார் வந்து அதில் வந்து நான் ஒரு பொருத்தமான கேரக்டராக இருப்பேன் நம்பி அந்த வாய்ப்பை கொடுத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரெண்டு பேருக்கும். அண்ட் இந்த படம் வந்து ஆக்சுவலாக வேர்ட் ஆஃப் மவுத்தால் ஸ்ப்ரெட் ஆன ஒரு நல்ல ஒரு படம் அப்படின்னு இதில் உள்ள கருத்துக்களும் இதில் உள்ள இருக்கிற வெரைட்டியும் ஐ திங்க் நிறைய ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. அண்ட் நல்லாவும் ரிசீவ் ஆச்சு இந்த படம். ஆக்சுவலாக என்னை வந்து படமாக நான் பண்ணுறேன். படமாக பண்ணும்போது இந்த அளவுக்கு ஒரு கேரக்டரை குறியிட்டு அவன் நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருந்தது அந்த படத்துக்கு. ஸோ அந்த அளவுக்கு கூர்ந்து கவனிச்ச ஆடியன்ஸுக்கும் எல்லாருக்கும் வந்து என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மற்றபடி இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்க அனைத்து டெக்னீஷியன்ஸ், ஏடி டீமு, விஎஃப்எக்ஸ் டீமு, ஆர்ட் டீமு, காஸ்டியூம் டீமு அப்படின்னு சொல்லி மொத்தப்பட்ட எல்லா டீமுக்கும், ப்ரொடக்ஷன் டீமு அப்படிங் ஸோ அவங்களோட ரிலன்ட்லெஸ் எஃபர்ட்டாக தான் இந்த படம் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து நின்றுருக்கு. இந்த ஒரு ஷார்ட்டான டைம்ல இப்படி ஒரு படத்தை வந்து அமைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து டீம் மெம்பர்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரியலி தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூங்க. தேங்க்யூ அஜய். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். நட்பையும் மகிழ்ச்சியையும் இரட்டிப்பாக்கும் மனிதர், அழகான திட்டங்கள், அடுத்தவர்களின் நம்பிக்கைக்கு துணை நிற்பது என்று எப்போதும் எல்லாருக்கும் வழிகாட்டியாய் நிற்கும் தயாரிப்பாளர் திரு தனஞ்செயன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். நன்றி கவிதாநாதன். இங்க வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள்லாம் கரெக்டாக டைம்லேயே வந்துட்டீங்க. நாங்கள் தான் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஈவெண்ட்டை. அப்போ நான் சார்ட்டு சொல்லிட்டு இந்த உள்ளே வாங்க சார், எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க சார், எல்லார்ட்டும் விஷ் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன செக்லிஸ்ட்டில் மிஸ் பண்ணது பொக்கேங்க. அதை தமிழில் போட்டுறதீங்க. தமிழில் எல்லாருக்கும் பொக்கே கொடுக்கணுன்ற லிஸ்ட்டு போடல. அதனால நினச்சி திடீர்னு பார்த்தா பொக்கே காணும், டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி தான் ஒரு பொக்கே எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். தமிழில் போட்டு பொக்கே கொடுக்காத சக்ஸஸ் மீட்டுன்னு போட்டுறாதீங்க. ஸோ நன்றி, போடாத எல்லாருக்கும் நன்றி. மார்கன் இந்த படத்தை வந்து நான் ஒரு 3 மாதம் முன்னாடி படம் பார்த்த உடனே நான் சொன்னேன் விஜயானி சார்கிட்ட, இந்த படம் சூப்பராக வரும் சார், கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு சொன்னேன். அப்படியே சார் அப்படின்னாரு. ஏன்னா அவர் எடுக்கிற ஒவ்வொரு படமும் சூப்பரான படம் தான். ஆனால் அவர் எப்பவுமே ஒரு சின்ன ஒரு வரி இருந்துகிட்டே இருக்கும், இந்த படம் வந்து எனக்கு ஒரு பிரேக் த்ரூ படமாக அமையுமா, நான் பெரிய லெவலில் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் எப்பவுமே அவருக்கு இருக்கும். எல்லாமே அவர் நடிக்கிற படமாக இருந்தாலும் தயாரிக்கிற படமாக இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு சின்ன வரி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அடுத்த கட்டம் போனோம் அப்படின்னு பரபரப்பாக இயங்குகிற ஒரு நடிகர் தயாரிப்பாளர் தான் விஜய் ஆண்டனி சார். பரபரப்புன்னா நம்மளுக்கெல்லாம் 365 நாள் 24 மணி நேரம் தான் இருக்குது. அவருக்கு மட்டும் 760 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்டு 48 மணி நேரம் இருக்குன்னு பரபரப்புன்னா அவ்வளோ பரபரப்பு. நேற்று நைட்டு இதில் போய் பாரிஸில் போயிட்டு கன்சர்ட் பண்ணிவிட்டு லைவ் அண்ட் கன்சர்ட் பண்ணிவிட்டு துபாய் வந்து இங்கேருந்து இன்னைக்கு வந்து இந்த சக்ஸஸ் மீட் அட்டன் பண்ணுறாரு. அந்தளவு பரபரப்பு.
வேறு யாராக இருந்தாலும் இப்போ நேற்று நைட்டு இன்னைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுது 5 மணிக்கு, இங்கே 10 மணிக்கு வந்து சக்ஸஸ் மீட்டில் வர மாட்டாங்க, அந்தளவு டயர்ட் ஆகிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, இந்த படம் என் கமிட்மெண்ட், நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உழைக்கிறார் பாருங்க. அந்த உழைப்புக்காக கிடைச்ச வெற்றியை தான் நான் மார்கனுடைய வெற்றியை பார்க்குறேன். அண்டு கண்டிப்பாக இது வந்து அவருடைய மாபெரும் உழைப்புக்கும் அவருடைய கமிட்மெண்ட்டுக்கும் அந்த நான் வந்து ஜெயிக்கணுன்ற ஒரு வெறியோட ஓடிட்டு இருக்கார்ல, அவருக்கு கிடைச்ச ஒரு பிளெஸிங்காக நான் பார்க்குறேன். இந்த படம் மூலமாக 2 சூப்பர் டூப்பர் டேலண்ட் அறிமுகமாக இருக்குது. ஒன்று வந்து லியோ ஜான் பால், நம்ம அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும், ஒரு மிகச்சிறந்த ஒரு எடிட்டர், பல முக்கியமான படங்களுக்கு எடிட்டராக இருந்து அந்த படங்களுடைய வெற்றிக்கு காரணமான லியோ ஜான் பாலுக்கு வந்து ஒரு பெரிய டெபு. அண்ட் கங்க்ராட்ஸ் லியோ, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. உங்க கூட 2 படம் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் டைரக்டராக அறிமுகமாகறீங்க, அதுவும் இந்த படம் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான படம், அவ்வளோ ஈஸியான படமே கிடையாது, ரொம்ப டிஃபிகல்ட். இதை எப்படி எடுத்தீங்க? படம் பார்த்து முடிச்சோடனே நான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அண்ட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான படம் மட்டும் இல்லை, ஒரு நம்ம கலாச்சாரத்தையும் நம்முடைய கல்ச்சரையும் பிரதிபலிக்கிற ஒரு படமாக, அதாவது கோ பேக் டு த சித்தர்கள் அந்த வாழ்க்கையும் கொண்டு வந்து அதில் ஒரு ஆமை, அது பிறகு ஒரு சின்ன ஒரு பையன் அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு பல எமோஷனல் விஷயங்களை கொண்டு வந்துட்டு தான் இந்த படம் வந்து டோட்டலாக டிப்பிக்கல் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் இல்லாமல், டிப்பிக்கல் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் இல்லாமல் பல புதிய விஷயங்களை உள்ளடக்கி ஒரு அருமையான த்ரில்லர் படமாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வருஷம் 2025 வெளிவந்த படங்களில் மிக முக்கியமான படமாக எல்லோருமே மார்கன் படத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இன்னைக்கு லியோ ஜான் பாலுடைய வெற்றியை நான் பார்க்குறேன். லியோ ஜான் பால், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் அடுத்ததா அஜய் திஷான். அஜய் நான் நிறைய வருஷம் பார்த்துருக்கேன், சின்ன பையனாக பார்த்து 5 வருஷமாக பார்த்துட்டு இன்னைக்கு திடீர்னு ஹீரோ வந்து நிற்கிறாரு. திடீர்னு என்கிட்ட ஒரு நாள் சொல்கிறாரு, விஜயானி சார், சார் நம்ம சார் ரொம்ப அங்கேயே பேசிட்டே இருக்கீங்க, யாரோ ஒருத்தர் ரொம்ப பேசிட்டே இருக்கீங்க, நீங்கள் வந்துடுறீங்களா சார்? சார் சார் இங்கே வந்துடுறீங்களா, பேசிடலாமா சார்? ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது மேடையில் யாராவது பேசும்போது கொஞ்சம் நீங்கள் பேசாமல் வந்தால் நல்லாயிருக்கும் ப்ளீஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அஜய் திஷானுடைய அறிமுகம் ஒரு 2 வருஷம் முன்னாடி விஜயானி சார் சொன்னார், கண்டிப்பாக அவனை ஹீரோ ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ ஒரு சூப்பரான கதையோட, அந்த கதையில் அவருக்கு ஒரு பிரமாதமான ஒரு மைலேஜோட இப்படி அறிமுகப்படுத்துறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் என்னுடைய தங்கச்சி பையனை அறிமுகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவ்வளோ பிரமாதமாக எல்லா இடத்துலையுமே பாராட்டு அஜய் திஷானுக்கு வந்துருச்சு. ஒரு நல்ல நடிகர் அறிமுகமாயிருக்காரு, ஒரு ஹீரோ அறிமுகமாயிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா ஊடகங்களும் சரி, எல்லா ஆடியன்ஸும் சரி பாராட்டும் போது, அஜய் கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா ஆஸ் அ குட் ஹீரோ. ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஹீரோவாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிக்க போகிறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் 2 விஷயம் சொல்லி ஆகணும். ஒன்று வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படம் வரும்போது நீங்கள்லாம் ஊடகங்கள்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அதுக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணி எல்லாம் இது பண்ணுறீங்க. ஆனால் இந்த படத்தை வந்து உடனே பார்த்து அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற இண்டஸ்ட்ரியில் இன்னும் பல பேர் முன் வரணுன்றது என்னுடைய கோரிக்கை. அதாவது இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இன்னைக்கு அவ்வளோ பெரிய பிஸியான ஒரு எஜுகேஷனிஸ்ட், பிஸியாக படங்கள் 15 படம் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த சக்ஸஸ் மீட்டில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஐசரி கணேஷ் சார் வந்திருக்காருல, அவருக்கு நம்மளாம் வந்து தேங்க் பண்ணணும். அவ்வளோ பிஸியான ஒரு மனிதர் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை பார்த்து வேக்கிற ஒரு மனிதர் வந்து இந்த மீட்டுக்கு வராருன்னா ஒரு படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்திருக்காரு. உடனே வந்து அடுத்த படத்துக்கு விஜயானி சார் டேட் கேட்டு அப்படிலாம் வரல. அவர் கேட்டார்னா விஜயானி சார் 3 படம் 5 படம் பண்ணி தருவார். ஆனால் அவர் வந்தது வந்து ஒரு இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஒரு சப்போர்ட் அப்படின்னு வந்தார்ல. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் ஒரு படத்தை வந்து நம்ம கேட்டு சார் படம் பாருங்கள், ஒரு ட்வீட் போடுங்க, அந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் தமிழ் சினிமா இருக்குது. தமிழ் சினிமாவில் பல பேர் என்கிட்ட வந்து கேட்டே இருப்பாங்க, சார் இன்னும் பல பேரை பார்க்க வைக்கணும், அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. காரணம் என்னென்னா, ஒரு நல்ல படம் பிக்கப் ஆகுதுன்றது ஓகே, அடுத்தடுத்த வாரங்கள் 4 படம் 5 படம் வந்துகிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு படம் மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகணும்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சினிமாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுன்றது என்னுடைய கோரிக்கை. எப்படி வந்து இன்றைக்கி ஐசரி கணேஷ் சார் இந்த படத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறாரோ, அது மாதிரி தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் ஒரு நல்ல படம் வந்திருக்கு அப்படின்னு எல்லா படத்தையும் பாருங்கள், உங்கள் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த படத்தை பாருங்கள் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒரு நல்ல படம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு சின்ன தகவல் வந்தாலே சரி, இந்த படத்தை பார்த்து நம்ம ஆதரவை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பெரிய பெரிய இயக்குநர்களும் பெரிய பெரிய தயாரிப்பாளர்களும் இதை பண்ணாங்கன்னா இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு படம் போய் ரீச் ஆகும். இல்லைனா அந்த படக்குழுவே போராடிட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த படக்குழுவே இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு போராட்டம் பண்ண வேண்டி இருக்குது. அந்த மாதிரி போராட்டங்கள் குறையணும். அந்த ஒரு நல்ல படம் எடுத்தாலே போகிறோம்,
நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரி நம்மளுக்கு ஆதரவாக இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக நம்ம கூட இருந்து நம்ம படத்தை வெற்றி அடையிறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணோம். எப்படி ஊடக நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் பாராட்டுறீங்களோ, எப்படி சப்போர்ட்டாக இருக்கீங்களோ, அந்த மாதிரி இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரி இருக்கணும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தா ஒரு படத்தை வந்து கொண்டு போய் செல்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குன்ற எதிர்பார்ப்பில் தான் நான் வந்து இந்த விஷயத்த சொல்கிறேன். அட் த சேம் டைம் விஜயனி சார் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த தேங்க்யூ மீட்டோட நீங்கள் முடிக்க முடியாது. இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுன்னா நீங்கள் இன்னும் ஊருக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. இந்த நேரத்தில் வந்து ஐ டு அப்ரிஷியேட் டிஎன்ஏ படக்குழு. பார்த்தீங்கன்னா அதர்வா அண்ட் நெல்சன் ஊரூராக இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நிறைய இடத்துக்கு போயிட்டு அந்த படத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போது துபாயில் போயிருக்காங்க, பல ஊருக்கு போயிருக்காங்க. அந்த படம் அதனால் பெரிய லெவலில் ரீச் ஆகிட்டுருக்கு. ஒரு நல்ல படம் எடுத்துட்டாலே போகிறோம், அதை மக்கள் மத்தியில் எப்படியாவது கொண்டு செல்றதுக்கு இன்னும் நம்ம உழைக்க வேண்டியிருக்கு. இந்த மீட்டோட நம்ம முடிஞ்சிச்சு நினைக்கக்கூடாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். என்ன காரணம்னா, நம்ம நினைக்கிறோம் அது இனிமேல் மக்களே பார்த்துருவாங்க, பிக்கப் பண்ணிவிடுவாங்க, ஊடகங்கள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்லாம் அந்த காலகட்டம் இல்லை. வார வாரம் படங்கள் எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்கு, நல்ல நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கு, மக்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இன்னும் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து அவங்களெல்லாம் படம் பார்க்க வைக்கணும். மாமன் படத்தை வந்து சூரிய அவர்கள் அவ்வளோ பிரமாதமாக பண்ணி பெரிய வெற்றிகரமாக மாற்றிருக்காரு. அதே மாதிரி இப்போது டிஎன்ஏ படக்கூடம் பண்ணிகிட்ருக்கு. நீங்களும் மார்கன் படத்தை இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும். இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு நல்ல சிறப்பான படம் வரும்போது ஆதரவு கொடுக்கணுன்றது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட், தாழ்மையான ரிக்வெஸ்ட். அதை வந்து எல்லாரும் எடுத்துக்கிட்டு படத்தை பார்க்கணும். படத்தை பார்க்குறதுக்கே பெரிய போராட்டமாக இருக்கக்கூடாது, படம் பார்க்க வைக்கிறதுக்கே படத்தை எல்லோரும் பார்க்கணும். படத்தை பார்த்து இந்த மாதிரி நல்ல படங்கள் வரும்போது ஆதரவு கொடுக்கணும். இந்த என்டையர் படக்குழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபாத்திமா விஜயாண்டனி மேடத்துக்கும் சரி, விஜயானி சாருக்கும் சரி, தொடர்ந்து அவருடைய படங்கள். இந்த படம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன், இந்த படம் ஒரு நல்ல வியாபாரம் ஆச்சு ப்ரீ ரிலீஸ்லேயே. இப்போ ரிலீஸ் ஆன பிறகு ஒரு நல்ல கலெக்ஷனை எட்டி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அவ்வளோ ஒரு இது தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்குலேயும் நல்ல ரெஸ்பான்ஸ். ரிலீஸ் ஆகும்போது ஒரு கம்மியான ரெஸ்பான்ஸில் ஆரம்பித்து அந்த வாரம் அந்த படங்களில் முக்கியமான படமாக மாறி இன்றைக்கி கலெக்ஷனில் நல்லா வந்துட்டுருக்கு. 2 வாரம் இந்த படம் கண்டிப்பாக நல்லபடியாக போய் பெரிய வெற்றி அடையணும். விஜயனி சார் அவர் எதிர்பார்க்குற மாபெரும் வெற்றிகள் அடுத்தடுத்து காத்திருக்கு. அடுத்ததாக சக்தி திருமகன் வரப்போது. அந்த படத்தை ஒரு நல்ல பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் ஆல்ரெடி டிஜிட்டல் ஓடிடிலே வந்திருக்கு. அடுத்தடுத்த கட்டத்தில் எல்லா வியாபாரமும் ஆகி அவர் வந்து பல வெற்றிகளை குவிக்கணும்னு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். தேங்க்யூ சார். ஒரு 1 மினிட் சாரி, நான் என்னோடய முதல் மேடைகள் இது, அதனால் சில விஷயங்களை நான் விட்டுட்டேன். இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு முதல்ல என்னுடைய நண்பர்கள், இயக்குனர் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது, ட்வீட் பண்ணாங்க. பட் எனக்கு எதிர்பாராமல் ஒரு கால் வந்தது. சுஷீந்திரன் சார், நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன். அவருடைய படங்களை எடிட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். அவரோட இயல்புத்தன்மைக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். அவர் எனக்கு விஷ் பண்ணது வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டு. அண்டு ட்வீட் போடுங்க சார், உங்களுடைய ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டால் ஒரு வீடியோவே போட்டார். அவர் ஒரு ரிவ்யூவர் மாதிரி எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி சார், எனக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி, இந்த படத்துக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்திருக்கும் வேல்ஸ் ஐஸ்ரீ கணேஷ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார் நீங்கள் ஒரு லொக்கேஷன், உங்கள் லொக்கேஷனில் ஷூட் பண்ணோம் சார், நீங்கள் கொடுத்ததா சொன்னார் சார். ரொம்ப நன்றி. வேல்ஸ் மெரைன் அகாடமின்னு ஒரு காலேஜில் கப்பல் மாதிரி இருக்குது சார், படத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது எங்களுக்கு பார்க்க. வந்திருக்கும் அபிஷேக் சாருக்கு என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். உள்ளங்கை பற்றி மெதுவாக அழுத்தி, ஒன்றுமில்லை, எதுவும் நடக்காது, நான் இருக்கிறேன் என்று சுவராய் நின்று காட்கும் நட்பு சுசீந்திரனுடையது. அவர் நட்பு கிடைத்தது வாழ்வின் வரம். அப்படி ஒரு நட்பாக தாங்கி பிடித்து இங்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கும் இயக்குனர் தயாரிப்பாளர் சுசீந்திரன் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். காலை வணக்கம், சாரி. ஓகே, இது வேற ஒரு ஆரம்பமேவா? சரி, ரைட்டு. எனக்கு வந்து வின்சிராஜ் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் என்னுடைய நிறைய படங்களுக்கு போஸ்டர் டிசைன் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஹியூமன். அவர் வந்து லியோ ஜான் படம் பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருப்பார். அவர் எடிட்டராக இருக்கும்போதும் கூட அவர் கூட ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என் கூட. அவருடைய முதல் திரைப்படம் அப்படிங்கும்போது நான் அதுக்கு முன்னாடி அவரை நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், லியோ ஜான் பாலை. ஸோ நான் அந்த டே 1 ஃப்ரைடே வந்து நான் திருவண்ணாமலை கோயிலுக்கு போனதுனால என்னால் படம் பார்க்க முடியல. ஸோ சாட்டர்டே வந்து நைட் என்னுடைய நண்பர்களோட படம் பார்த்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% வந்து ஃபேமிலி க்ரௌடு தான். அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க.
அது கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு சாதாரண ஆடியன்ஸா யாரு இந்த பிளே பண்றா, எதுக்காக நடக்குது, யார் அந்த நெகட்டிவ் கேரக்டர்னு ஒவ்வொருத்தவங்களா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கிரிப்பான அந்த ஸ்கிரீன் பிளே வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். அதோடைய ஃபில்ம் மேக்கிங், அதை ப்ரெசென்ட் பண்ண விதம், அதோடைய சிஜி ஒர்க்கு, டெக்னிக்கல் ஒர்க்கு, சவுண்டு எல்லாமே வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது அவ்வளோ இம்பேக்டா இருந்துச்சு. ஒரு பர்ஃபெக்டான ஒரு படமா இருந்துச்சு. நம்ம படம் முடிஞ்சு வெளியே வந்துட்டு நம்ம வீட்டில் போயிட்டு யோசிக்கும் போது சில குறைகள் நமக்கு தோணும். ஆஸ் ஏ கிரியேட்டரா நமக்கு சில லாஜிக் தோணும். பட் படம் பார்த்து முடிச்சு வெளியே வரும்போது எனக்கு எதுவுமே தோணலை. ரொம்ப ஒரு இம்பேக்டான ஒரு படம் பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு வந்துச்சு. ஸோ முதல்ல வந்து இந்த வெற்றி வந்து லியோ ஜான் பாலுடைய வெற்றி. அவருக்கு முன்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஒரு புது இயக்குனரா தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி ஆகிறாரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். செகண்ட், இந்த படத்துடைய கேமராமேன், இந்த படத்துடைய எடிட்டர், இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர், இந்த படத்தில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர், இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர், எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் அந்த ஆன் ஸ்கிரீன் தெரிஞ்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு உண்மையா சினிமா மேல இருக்கக்கூடிய ஒரு காதல் ஒர்க் பண்ணியிருந்தா மட்டும்தான் அவ்வளோ பர்ஃபெக்டா ஒரு ஸ்கிரீன்ல வந்து ஒரு நல்ல படம் கொடுக்க முடியும். ஸோ தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கேன். ஒரு அற்புதமான படம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துல ஹீரோவா அறிமுகமாகிற அஜய் திஷான், ஸோ ஒரு உதவி இயக்குனராக இருந்து எப்படி விஷால் மாதிரி, கார்த்தி மாதிரி ஒரு உதவி இயக்குனராக இருந்து அதுக்கப்புறம் சினிமாக்குள்ள நடிக்க வந்திருக்காரு. ஏன்னா வந்து அந்த உதவி இயக்குனராக இருக்கும்போது தான் வந்து முழுக்க வந்து ஒரு சினிமாவில் எவ்வளோ டஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதை வந்து 2 படங்கள் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீன்ல வந்து நிற்கும் போது அந்த ஸ்க்ரீனுடைய வேல்யூ நிச்சயமா அஜய்க்கு தெரியும். அதை வந்து சரியாகவும் பயன்படுத்தியிருக்காரு. நிச்சயமா வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு யங் ஹீரோ, இப்ப ஒரு 4-5 யங் ஹீரோஸ் இருக்காங்க. பட் முக்கியமான ஒரு ஹீரோவை வருவாரு. அதுக்கு ரொம்ப அவர் ஸ்கிரீன்ல பார்க்கும்போதே தெரியுது. சாதாரண ஏதோ லவ் பண்ணிட்டு லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு அப்படின்னு ஒரு சின்ன ரோல் கிடையாது. அவ்வளோ வெயிட்டேஜான ஒரு ரோல். அதுக்கு வந்து அவங்களுடைய முழு எஃபெக்டையும் போட்டிருக்காரு. நிச்சயமா தமிழ் சினிமால ஒரு முக்கியமான ஒரு ஹீரோவா வரணும் அப்படின்னு நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜயாண்டி சார் வந்து அஜய் பேசும்போது அப்படியே பார்த்துட்டே இருந்தார். அப்படியே ஒரு அப்பா பையனை பார்க்குற மாதிரியே எனக்கு இருந்துச்சு. அப்படியே வந்து ஏன்னா விஜயாண்டி சார் அந்த ஏஜ்ல ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டு இருப்பாரு. ஸோ அவருடைய ஆசையை வந்து அவர் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க மாதிரி பார்த்தாரு. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிச்சயமா வந்து அஜய்க்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. அப்புறம் இந்த படத்துல ஹீரோயின் ஷஷ்மிதா, ஸோ அவங்க வந்து இந்த படத்துல வந்து ஒரு பையனை நடிச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லணும். ஒரு பாய்கட்ல ஒரு ஷாட் வரும், நேஷ் ஷாட், அது என்ன பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போதே ஏதோ ஹாலிவுட் படம் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு அவ்வளோ இன்டென்ஸான அந்த ரியாக்ஷன், அது ரொம்ப ரொம்ப புதுமையா இருந்துச்சு, ரொம்ப இம்பேக்டா இருந்துச்சு. நிச்சயமா அவங்க தான் இந்த படத்துடைய மெயின் பில்லர். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துல வந்து பிரிஜிட்டா வந்து நான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு நம்ம ஸ்கின் டோன்ல ஒரு பொண்ணு, அதுவும் தமிழ் பேசுற ஒரு பொண்ணு. என்னப்பா பிரிஜிட்டா தானே? பிரிக்கிட்டாவா? ஓகே, வெஜ் பிரியாணி மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, பிரிக்கிட்டா வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டே நான் வந்து அவங்களை கூப்பிட்டு பேசினேன். ரொம்ப நம்மளுடைய நேட்டிவிட்டி ஸ்கின் டோன் அப்படின்ட்டு. என்னுடைய 2 படங்களும் கூட நான் வந்து மார்கழி திங்களா இருக்கட்டும், 2K லவ் ஸ்டோரியா இருக்கட்டும், அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க வேற ஒரு படங்களை நடிச்சிட்டு இருந்ததுனால அவங்களோட ஒர்க் பண்ண முடியல. பட் தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு ஹீரோயினா நிச்சயமா வருவாங்க. ஏன்னா நம்மளுடைய ஸ்கின் டோன் ரொம்ப அழகா நடிக்கிறாங்க, நல்லா தமிழ் பேசுறாங்க, அவங்களுக்கும் நல்ல ஃபீச்சர் இருக்கு. இந்த படத்துல வந்து தனஞ்சய சார் எப்பயுமே வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு எனர்ஜியான ஒரு மனிதர். எந்த படமா இருந்தாலும் ஒரு ஹானஸ்டா சப்போர்ட் பண்ணுவாரு. அதுவும் வந்து விஜயாண்டனி சாருக்கு வந்து ஒரு பெரிய மாரல் சப்போர்ட். எதுவா எப்ப ஃபோன் பண்ணாலும் சினிமாவை பத்தி மட்டுமே பேசக்கூடிய, சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த படத்துல வந்து ஒரு சப்போர்ட்டரா, இந்த படத்துக்கும் அவருக்கும் எந்தவித சம்பந்தம் கிடையாது, இருந்தாலும் வந்து ஒரு சப்போர்ட்டரா வந்து
இறங்கி வேலை செய்யறாரு. அவருடைய நிஜமான கருத்துக்களை வந்து ஓப்பனா விஜயாண்டி சார்ட்ட, நான் செஞ்சு விஜயாண்டி சார்ட்ட ரொம்ப ஹானஸ்டா ஓப்பனா பேசக்கூடிய ஒரு ஆள் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ அவர் லவ்வர்ஸ் மாதிரி 2 மணி நேரம்லாம் பேசுவாங்க 2 பேரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து 2 பேரும் அந்த நட்பு அது வந்து ஆரோக்கியமானது. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள், எனக்கு வந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப அண்ணன்ட்டு நான் எல்லாத்தையும் நல்லா பேசுவேன். எல்லாருக்கும் நிறைய ப்ரெஸ் மீட் நிறைய இடங்களுக்கு நான் போனதுனால எனக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே எனக்கு வந்து ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி அப்படித்தான் நான் பழகுவேன். கவிதா சிஸ்டர் கூட வந்து நான் ஃபங்க்ஷன்ல தான் பார்த்துருக்கேன். பட் அவங்களோட வந்து ஒரு ஒரு என்னன்னா வந்து ரொம்ப ஜெனுவனா ஒரு கருப்பான ஒரு ஸ்கின் டோன் இருந்துகிட்டு ஒரு ஸ்கிரீன்ல வந்து பேச்சு மூலமா ஒரு அட்டாக் பண்ற ஒரு அந்த தகுதி அந்த தன்மை இருக்குதுங்கள, அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து உடைச்சு அவங்க வந்து கவிதா வந்து இப்படி ஒரு மேடையில வந்து நிறைய படங்களுக்கு வந்து அவங்க தொகுப்பாளராக வழங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்காக நம்ம ஒரு குடும்பங்கிறதுக்காகத்தான் நான் இந்த டாபிக்கே எடுக்கிறேன். சினிமாங்கிறது நம்ம எல்லாருமே வந்து நீங்களாம் சேர்ந்துதான் நாங்களாம் சேர்ந்துதான் நீங்க, ஸோ எல்லாம் சேர்ந்துதான். பட் சமீபத்தில் டிஎன்ஏ திரைப்படமா இருக்கட்டும், மார்கன் திரைப்படமா இருக்கட்டும், பிகினிங் ஃபர்ஸ்ட் 2 days ரிவ்யூ பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூவே இல்லை. சரி என்னடா இவ்வளோ ரிவ்யூ வந்து இப்படி இருக்கு அப்படின்ட்டு இப்போ ஸ்க்ரீனில் தேட்டருக்கு போனால் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. இந்த திரைப்படத்தை எதுக்கு இவ்வளோ ஒர்த்லெஸ் படம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. டிஎன்ஏ திரைப்படத்துக்கும் அது நடந்துச்சு, இந்த திரைப்படத்துக்கும் அது நடந்துச்சு. ஸோ என்னன்னா இப்போ ஒவ்வொரு யூடியூபர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து உங்களுக்கான அந்த வியூவர்ஸ்க்கு நீங்கள் உண்மையா இருங்க. அதுதான் நான் சொல்றது. இப்போ வந்து எப்படி வந்து போதை கலாச்சாரம் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப இப்போ வந்து பயங்கரமாக பேசப்பட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குது, இப்போதான் வந்து தெரிஞ்சிருக்குது, இப்போதான் அது வந்து வெளியே வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து யூடியூப்ல வந்து பணம் வாங்கிட்டு ரிவ்யூ பண்ற ஒரு கலாச்சாரம் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்குது. அது வேண்டாம், அது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. அது வந்து உங்களை ஃபாலோ பண்ற அந்த வியூவர்ஸ்க்கு நீங்க துரோகம் பண்ற மாதிரி. அது வந்து என்ன தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன ஜெனுவனான ஒரு ஒப்பீனியன் தோணுதோ அதுக்கு பண்ணுங்க. உங்க யூடியூப்ல ஆடு கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிவ்யூ பண்றதும், யூடியூப்ல ஆடு கொடுக்கலன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிவ்யூ பண்றதும் அது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்குது. ரொம்ப ஜெனுவனா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். இது வந்து இப்போ நான் இது மாதிரி பேசுறதுனாலும் கூட சில யூடியூபர்ஸ்க்கு என் மேல கோபம் வரும், இவன் என்ன யோகியமா அப்படின்ட்டு. ஸோ நான் யோகியம் தான். ஏன்னா என்னுடைய சினிமாவுக்கு என்னுடைய தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப நேர்மையாக தான் நான் படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம பண்ற வேலைக்கு உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுல நாம வந்து ரொம்ப வேணா ப்ரொடியூசர்ஸ் இப்போ வந்து நிறைய வந்துடுச்சு. அதாவது ப்ரமோஷன் டீம் ஒன்று வராங்க. டீம்ல வந்துட்டு சார் ஃபர்ஸ்ட் நாள் வந்து நம்ம வந்து இந்த தேட்டருக்கு ஒரு 100 பேர் அனுப்பணும் சார். எதுக்குடா அப்படின்னா, இல்லை சார் அவங்க வந்து வெளியில வரும்போது வந்து பாசிட்டிவான ரிவ்யூ சொல்லுவாங்க. ஸோ ப்ரொடியூசருக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ ரிவ்யூ வேணும் அப்படின்ட்டு 100 பேருக்கு டிக்கெட் கொடுத்து அனுப்புறாங்க. அந்த 100 பேர் வெளியே வந்துட்டு நல்லா இருக்குன்னு போறாங்க. அதுவும் பப்ளிக் ஏமாத்துற மாதிரி தான். அப்படியும் தயாரிப்பாளர்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி யூடியூபர்ஸே வந்து சில பேரை உள்ள ஆரம்பிச்சுட்டு ஒரு 10 பேரை ஆரம்பிச்சுட்டு அவன் படம் கூட பார்த்துருக்க மாட்டான். படம் முடிஞ்சு வெளியே வரும்போது அவனும் வெளியே வருவான். படம் சார் அப்படின்ட்டு வந்து அவன் எவ்வளவு தூரம் நெகட்டிவா வந்து சொல்ல முடியுமோ நெகட்டிவா சொல்லும்போது அது போய் வைப்ரேஷனா போய் ரீச் ஆகுது. அது பாக்குறாங்க அப்படின்ட்டு. மக்கள் எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது நம்ம தான் தீர்மானிக்கணும். ஸோ மக்களுடைய பார்வையை நம்ம மாற்றணும். அந்த மாதிரியான ஒரு பொறுப்பான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால தயவு செஞ்சு ஒரு படத்தை கில் பண்ற மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. அது வந்து நம்மளே கில் பண்ணிக்கிற மாதிரி. நீங்களும் இதே தொழில தான் இருக்கிறீங்க, நாங்களும் இதே தொழில தான் இருக்கிறோம். இப்ப பாருங்க, கண்ணப்பாங்கிற திரைப்படத்துக்கு வந்து கோர்ட்ல வந்து யூடியூபர்ஸ் யாரும் என்னுடைய படங்களுக்கு விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா யூடியூபர்ஸ் விமர்சனமும் பண்ண முடியாம போகுது. ஸோ தயாரிப்பாளர்கள் அந்த இடத்த நோக்கி நகர ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப வந்து அந்த விமர்சனம்ங்கிற ஒரு விஷயம் சின்ன படங்களுக்கு வந்து கிடைக்காம போயிடும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சின்ன படங்களை வந்து மக்கள் மத்தியில போய் சேர்க்கறதே நீங்க தான். ஸோ
ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படாத அளவுக்கு நான் வந்து ஒரு இயக்குனர் பாயிண்ட் ஆஃப் வியூ, நடிகர் பாயிண்ட் ஆஃப் வியூலையோ நான் பேசவே இல்லை. ஒரு தயாரிப்பாளர் பாதிக்காத அளவுக்கு தயவு செஞ்சு ரிவ்யூ பண்ணுங்க. ஸோ இந்த விழாவுக்கு வந்து என்னை கூப்பிட்ட லியோ ஜான் பாலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு இயக்குனராக ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வருவார் அப்படின்ட்டு அவரை நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச். விழா முடிகிற வரைக்கும் இந்த பொக்கே தான் சார். இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த பொக்கே தான் சார் எனக்கும். தேங்க்யூ. அடுத்து நான் பேச அழைக்கிறோம். தமிழ் மலையாளம் என்று தனியே தெரியும் படைப்புகளை, தரமான படங்களை தந்து கொண்டிருக்கும் தயாரிப்பாளர், சோர்ந்து வருபவர்களுக்கு ஒரு கப்பு தேநீர் போல எப்போதும் உற்சாகமூட்டும் நம்பிக்கை மனிதர் தயாரிப்பாளர் ரமேஷ் பிள்ளை அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். மேடையில் உள்ள அனைவருக்கும் காலை வணக்கம். மார்கன் திரைப்படம், நேற்று இந்த படம் பார்த்தேங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த படம். நல்ல ஒரு தமிழில் ஒரு நல்ல வந்து த்ரில்லர் படம். நேற்று ஃபேமிலியோடு நாங்கள் போய் பார்த்தோம். எங்கள் சில்ட்ரன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த படத்தில். விஜய் ஆண்டனி சார் இது வரைக்கும் நடித்த படத்தில் இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். அஜய் ரொம்ப நல்லா நடிப்பு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு படத்துலேயே இவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. அவர் எங்கள் படத்தோட அடுத்த படத்தோட ஹீரோ அவர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இந்த படம் இன்னும் நிறையா பத்திரிகை நண்பர்கள் இன்னும் இந்த படத்தை பற்றி நீங்கள் நிறைய எழுதணும். இந்த படம் இன்னும் மாபெரும் வெற்றி அடையணும், நிறைய கலெக்ஷன் வரணும். சார் திரும்ப திரும்ப அதுலேயே தான் போட்டுட்டு இருப்பார் சம்பாதிக்கிற பணத்தை. அது மாதிரி சார் இன்னும் நிறைய படங்கள் தமிழ் சினிமாவுக்கு பண்ணணும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு. இந்த படத்தை எடுத்த டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். உங்களை பற்றி சிவி நிறையா சொல்லுவார், என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தோட டிஓபி யுவா இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன், என்னோட நண்பர் தான், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸும் கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்துடைய பிஆர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரேகா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் தானே இருக்காருங்க, ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். ஆமாம் பண்ணுவார். எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, இந்த பிச்சைக்காரன் கூட்டணியோட அடுத்த அதே கூட்டணி நான் தான் அந்த படத்தை தயாரிக்கிறேன். அதில் வந்து சசி சார் டைரக்ட் பண்ணுறாரு, விஜய் ஆண்டனி சாரும் அஜய் சாரும் நடிக்கிறாங்க அந்த படத்தில். சார் இந்த படத்தில் நீங்கள் நான் ரொம்ப பெருமையாக கருதுகிறேன் சார். நன்றி சார். ஜென்ரலாக வந்து ஒரு ஹீரோ வந்து கதை கேட்காம எந்த படத்தையும் ஒத்துக்க மாட்டாங்க. சசி சார் சொன்னோன்னே சார் நான் நடிக்கிறேன் சார், நான் பண்ணுறேன் சார்னு சொன்னார் விஜய் ஆண்டனி சார். இல்லை நான் கதை சொல்லி தான் ஆகணும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு போய் சொல்லியிருக்காரு. 11 மணிக்கு எனக்கு விஜய் ஆண்டனி சார் கூப்பிட்டாரு. ஃபோன் எடுத்தேன். சார் இது இன்னொரு பிச்சைக்காரன் இல்லை சார், லப்பர் பந்துக்கு மேலே படம் சார், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக எப்படி சார் அந்த கதையை சூஸ் பண்ணீங்க, ரொம்ப நல்ல படம் தயாரிக்கட்டான், ரொம்ப இதாக ஹாப்பியாக இருக்கேன் சார் சொன்னார். ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. இந்த புக்கையோட ஒரிஜினல் கதை என்னன்னா, சார் தான் ஒரு வாழ்த்து கொடுக்கறத வாங்கிட்டு வந்தவங்க, கடைசியில அவங்க கைக்கே போகுது. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கல்வியும் கலையும் ஒரு சேர தனக்கான இலக்கை நோக்கி நித்தம் உழைக்கும் அன்பின் சிகரம், வள்ளுவன் குரலாக சுவர் இருக்கும் சித்திரமாக, அரும்பாய் இரும்பாய் எம் நலம் காக்கும் தன்னலம் இல்லாது மக்களை வையத்தில் வாழ வைக்கும் மாண்புமிகு மனிதராய் இங்கு வந்ததும் வாழ்த்த வந்ததும் எங்களுக்கு பெருமையும் புகழும் சேர்க்கும். அழைக்கிறோம் ஐசரி கணேஷ் அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கவும். நான் வந்து ஈஞ்சம்பாக்கத்தில் கிளம்புனேன், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு வர்றதுக்கு. அதுக்குள்ளே நீங்கள் ஆரம்பிச்சிங்க சார், நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு விஜய் ஆண்டனி சார் கிட்ட சொன்னேன். முதல்ல அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்த மன்னிப்பு வந்து மார்கன் படம் நான் இன்னும் பார்க்கல, நான் உண்மையை சொல்லி ஆகணும். ஆனால் அந்த படத்தினுடைய ட்ரெய்லரை எனக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே அவர் ஆஃபீஸில் கூப்பிட்டு எனக்கு போட்டு காமிச்சார். அப்போவே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதில் அஜய் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாப்புல, லியோ ஜான் பால் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்போவே நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இது ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. 2 நாளாக நான் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால பார்க்கல. நிச்சயமாக இன்றைக்கி நைட்டு நான் படம் பார்த்துருவேன் சார். ஸோ ஒரு நல்ல படம் வந்திருக்கு, படம் நல்லா இருக்கு அப்படின்னு நான் ரிவ்யூ மட்டும் கேட்டுருவேன். எவ்ரி ஃப்ரைடே எனக்கு வந்து ஒரு சாயந்தரம் 5 மணி ஆச்சுன்னா எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை. அவர் வந்து கரெக்டாக சொல்லிடுவார், சார் இது வேலைக்காகாது சார்,
இது வேலைக்கு ஆகும் சார். இதுதான் சார் ஷேரு. உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் யார் அவருன்னு. இவ்வளோ ஷேர் வந்துடும் சார் அப்படின்றது கரெக்டாக ஃபஸ்ட்டு டே ஒரு ஷோ முடிஞ்ச உடனே அவருக்கு பேசினேன் சார். இந்த படம் எப்படி இருக்குது, அந்த படம் எப்படி இருக்குது, அந்த படம் எப்படி இருக்குன்னு லைனாக ஒரு தனஜயன் சார் சொன்ன மாதிரி வாரத்துக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால நல்ல படங்கள் கூட ரீச் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அதை ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். நிச்சயமாக தயாரிப்பாளர் சங்கம் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து இத்தனை படம் தான் இந்த வாரம் வரணும் அப்படின்றது ஒன்று பண்ணாங்கன்னா நிச்சயமாக சின்ன படங்கள்லாம் நல்ல படங்கள்லாம் இருக்குது. இந்த வீக்கே வந்து இந்த மாதமே ஒரு நல்லபடியாக 4-5 படங்கள் ரொம்ப நல்ல படங்கள் வந்திருக்கு. இன்னும் அடுத்த வாரம்லாம் இன்னும் 2-3 படம் இப்போவே பேசப்படுற படங்கள்லாம் இருக்குது. எல்லாமே சின்ன படங்கள் தான். சின்ன படங்கள்லாம் நிறைய வரணும், நல்லா ஓடணும். கண்டென்ட் நல்லா இருந்தாலே நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெற்றுவிடும். அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை. இந்த படத்தை விஜய் ஆண்டனி சார் எடுத்திருக்காரு. நான் சினிமாவில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அதில் ஒரு உண்மையான சினிமாவை நேசிக்கிற நண்பர் விஜய் ஆண்டனி. அவர் சம்பாதிக்கிறத எல்லாத்தையுமே சினிமாக்காகவே போட்டு சினிமாவிலேயே செலவு பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு இருக்காரு. என்னுடைய வாழ்த்துக்கள் சார். இந்த படம் நிச்சயமாக மாபெரும் வெற்றி அடையும். ரொம்ப நல்ல டாக் இருக்குது. நிச்சயமாக நான் இந்த படத்தை பார்த்துட்டு உங்ககிட்ட நான் பேசுகிறேன். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் நிச்சயமாக விஜய் ஆண்டனி சாரோட படம் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. அது நிச்சயமாக நடக்கும் என நம்புகிறேன். மற்றபடி இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போதே இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து பெரிய எடிட்டர் அப்படின்னா சார் சொன்னார், விஜய் ஆண்டனி சார். அதே மாதிரி இப்போது படமும் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கிறது. இந்த ஒரு தேங்க்ஸ் கிவிங்கோடு மட்டும் முடியக்கூடாதுன்னு தனஜயன் சார் சொன்னார். அது உண்மை. ஏன்னா படத்தை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த காலத்தில் படத்தை ரொம்ப ஈஸியாக எடுத்து முடிச்சிடலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. அந்த நிலைமையை மாற்றணும். அதுக்கு வந்து நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து அதுக்கான வேலைகளை செஞ்சாக்கா நிச்சயமாக தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்த முடியும். இன்றைக்கு தமிழ் சினிமாவால் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அதை வந்து நேசித்து கொண்டு இருக்கிறார்கள். நான்லாம் வந்து சினிமா லவ்வர். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் தேட்டரில் போய் உட்காந்து ஆடியன்ஸோடு பார்த்தா தான் எனக்கு திருப்தி. இப்போ சார்கிட்ட கேட்டிருந்தா கியூப் எனக்கு எப்போவோ அனுப்பிச்சிருப்பாப்புல, நான் பார்த்துட்டு இருப்பேன் வீட்லேயே. பட் எனக்கு அது பிடிக்காது. தேட்டரில் போய் உட்காந்து ஆடியன்ஸோடு பார்த்தா தான் அந்த படத்தை வந்து ரசிக்க முடியும். அதில் நடிச்சிருந்த 2 ஹீரோயின்ஸும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடைய வேண்டும், பெரிய வெற்றி அடைய வேண்டும். விஜய் ஆண்டனி இன்னும் நிறைய படங்கள் தயாரிக்க வேண்டும், நடிக்க வேண்டும், அதில் என் பங்கும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இருண்ட உலகில் ஒற்றை ஒளி விளக்காய் நம்பிக்கையை கையில் ஏந்தி வழிகளுக்குள்ளே வழி தேடுபவர். அடித்தளத்தில் இருந்து வந்து தன் திறமைகளை தானே வளர்த்து உயரே பறந்து விரிந்து தெரிந்தவர். காலம் சிலரை கட்டி அணைக்கும், காத்து நிற்கும். கோடம்பாக்கத்தில் கனவு படைப்பாளிகளுக்கு கையை பிடித்து அழைத்து செல்லும் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர், மார்கன் ஹீரோ, மக்களின் ஹீரோ விஜய் ஆண்டனி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். இங்கே வந்து என்னை வாழ்த்த வந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப தேங்க்ஸ் ஐஸ்வரி கணேஷ் சார், ரமேஷ் சார், தனஜயன் சார். தனஜயன் சாரோட முயற்சியில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ஆக்சுவலி வழக்கமாக ஒவ்வொரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ரொடியூசர் தான் டென்ஷனில் இருப்பாங்க. நான் எப்படி நல்லா இருக்கணும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு டென்ஷனையும் வந்து தனஜயன் சார் கவர் பண்ணிக்கிட்டாரு. அங்கே தேட்டர் போட்டிங்களா, தேட்டர் விழுந்துருச்சா, ப்ரெஸ் மீட் வச்சிட்டிங்களா, ஆந்திரா போயிட்டீங்களா, தேட்டர் போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து எந்த விதமான பலமும் இல்லாமல் சார் நான் நல்லா இருக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே வந்து நீங்கள் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். இப்படி மனுஷன் நான் சம்பாதிச்சு ரொம்ப நான் பாக்கியப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நிறைய மேடைகள் வெற்றி கொடுத்துருக்கேன், தோல்வி கொடுத்துருக்கேன்.
நிறைய பார்த்தாச்சு. அதில் வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா இந்த படத்தில் வந்து 2 முக்கியமான நல்ல மனிதர்களை அறிமுகப்படுத்துகிறேன்றது தான் காரணம். ஒன்று வந்து முதல்ல லியோ ஜான் பால் டைரக்டர். எந்த ஒரு படமுமே பார்த்தீங்கன்னா ஹீரோனால் ஓட போகிறதில்ல. கடவுளே வந்து ஹீரோ நடித்தா கூட டைரக்டரோட ரைட்டிங்கும் டைரக்ஷனும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொன்னால் ஒரு ஷோ கூட பிக்கப் ஆகாத படம். அதே வந்து யாருனாலுமே ஒரு குரங்கு வச்சு படம் இருக்கிறோம், கழுதி வச்சு படம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டைரக்டர் ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும். அதுக்கு ராமநாதன் சார் பெரிய உதாரணம். அப்படி வந்து நான் எந்த படத்துக்கு ஓடினாலுமே அந்த படத்துக்கான முழு அங்கீகாரத்தையும் நான் டைரக்டர் தான் கொடுப்பேன். இது வரைக்கும் இப்போ நான் படம் அத்தனை படம் அப்படி தான். அதில் வந்து இந்த படம் ஓடினதுக்கு முழு முதற் காரணம், எல்லா காரணமுமே வந்து என் டைரக்டர் லியோ ஜான் பால் தான். அவர் வந்து நான் வேற வழியில் இருக்க வேண்டிய ஒரு எடிட்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ள. அளவுக்கு அதிகமான சின்சியாரிட்டி. ஆக்சுவலாக டைரக்டருக்கே கோவம் வரும் சம்டைம்ஸ். ஆனால் அவர் டைரக்டருக்காக தான் பேசிட்டு இருப்பார் லியோ. ஆனால் அதை ஒத்துக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் எல்லாருக்குமே. பட் கெட்ட பேர் வேணாலும் பரவாயில்ல, நான் வந்து உண்மைக்கு பக்கம் நிற்பேன், நல்லதுதான் சொல்லுவேன்ற மாதிரி பல விஷயங்கள் அவர் பிடிவாதமாக இருக்கிறத பார்த்து தான் அந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்தேன். ஆக்சுவலாக நானே சில சமயம் கோவப்பட்டிருக்கேன், என்ன லியோ அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் ரொம்ப யோசிச்சு பார்க்கும்போது அவர் வந்து வேலைக்கு ரொம்ப உண்மையாக இருந்திருக்காருன்றதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக சொல்கிறேன், லியோ வச்சு நீங்கள் ஃபியூச்சரில் யார் படம் எடுத்தாலுமே கண்டிப்பாக ஒரு ரொம்ப சின்சியராக யார் வந்து சொன்னாலும் அந்த படத்துக்கு உண்மையாக ரொம்ப இருப்பார். ஆஸ் எடிட்டராகவும் இருப்பார், ஆஸ் எ டைரக்டராகவும் இருப்பார் அப்படின்னு ரொம்ப பெருசாக நம்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் சேர்ந்து இதுக்கப்புறம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் லைஃப்பில் இருப்பீங்க. இவரை லான்ச் பண்ணுறது, நல்ல மனுஷனை லான்ச் பண்ணுறது மூலமாக சந்தோஷப்படுறேன். அடுத்தது வந்து என்னோட தங்கச்சியோட சன் அஜய், பிச்சைக்காரன் படத்தில், ரோமியோ படத்துலலாம் எனக்கு ஏடியா ஒர்க் பண்ணார். அஜய் லான்ச் பண்ணுற ஒரு படம், ஃபஸ்ட்டு படம் வந்து தப்பாக இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் ஒரு கவலையே இருந்தேன். அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்லா ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அப்போ அஜய் ஃபஸ்ட்டு படம் லான்ச் பண்ணுறதை தாண்டி இன்னொரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்குது. அது வந்து எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம். ஆக்சுவலாக எவ்வளோ கோடி கொடுத்தாலும், நான் இன்னும் எவ்வளோ படம் நடித்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்தாலும் சரி, பிச்சைக்காரன் 1க்கு ஈக்குவலாக வந்து எந்த படமே இருக்க முடியாது. ஏன்னா 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுவான்ற மாதிரி அந்த ஒரு படத்தை எனக்கு வந்து பரிசாக கொடுத்த சசி சாரோட டைரக்ஷனில் அடுத்த அஜய் பண்ண போகிறது. அந்த படத்தை வந்து உருவாக்கி கொடுத்த ரமேஷ் பிள்ளை சார். 2வது படத்திலேயே வந்து ஒரு ஹீரோக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை அஜய், புரியாது அதோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியாது. அதுவும் அந்த கதையை நான் கேட்டேன் ரமேஷ் சார், நான் வந்து பிச்சைக்காரன் 1க்கு கதை கேட்டு முடிச்சுட்டு சார்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், கொஞ்சம் அழுதுட்டு வந்துடுறேன், ரொம்ப முடியல. அதாவது கதையை கேட்கும்போது டிஸ்டர்ப் ஆகிடுவான்றதுக்காக அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி பல நாள் கழித்து சசி சாரோட டைரக்ஷனில் இந்த படத்தில் வந்து எப்படி ஒரு மனுஷனால் சொல்லாமலே டைம்லேருந்து ஆரம்பிச்சு தனஞ்சயன் சார், அது சரி சார் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், இப்போ ஷூட்டிங் போக போகிறோம் நெக்ஸ்ட் மந்த்து, சொல்லாமலேருந்து ஒரு 20 வருஷமாக ஒரு மனுஷனால் எப்படி இவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவ்வளோ, அதாவது இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த வந்து யாருமே யோசிக்கல. அந்த விஷயத்த நம்ம பல படங்கள் தமிழ் சினிமா பார்த்துருச்சு, யாருமே பார்க்காத ஒரு முக்கியமான ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு நல்ல கருத்தோட அந்த படத்தை வந்து சசி சார் இன்றைக்கும் ஷார்ப்பாக பண்ணியிருக்காரு. கேட்கும்போது அவ்வளோ காமெடி, அவ்வளோ எமோஷனல் சீக்வன்சஸ் வித் மாரல், அதாவது சொசைட்டிக்கு தேவையான விஷயங்கள்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு படத்தில் வந்து அஜய் நெக்ஸ்ட்டு நான் நடிக்கிறதும், நான் சசி சார் கூட பணியாற்றுறதும், அதை ரமேஷ் பிள்ளை சார் இயக்கிறதும், ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுறதும் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ ரொம்ப இது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஒவ்வொரு தடவையும் நான் ஜாலி பண்ணிட்டு போயிடுறேன் ஃபங்க்ஷன் வந்தால். மனமார்ந்து சின்சியராக உங்கள் எல்லாருக்கும் வந்து அந்த சந்தோஷத்தையும் அந்த நன்றியையும் தெரிவிச்சுக்கணும் உங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த சக்ஸஸ் மீட்டு. மிக்க நன்றி. ஸோ இதுக்கப்புறம் கூட நான் தயாரிக்கிற ஒவ்வொரு படத்துலையும் அடுத்ததாக வந்து சத்திய திருமகன் ரிலீஸ் ஆக போகுது. கூடிய சீக்கிரம் அதுக்கான அறிவிப்புகள் ஐ திங்க் இன்னும் 5-6 டேஸில் அதோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. எனக்கு என்னமோ நல்லது நடந்துட்டுருக்கு இந்த டைம்லலாம் தெரியல. நான் மிகப்பெரிய விசிறி அருண் புருஷோத்தமன் டைரக்ஷனுக்கு அருவி படத்தை பார்த்து, வாழ் படத்தை பார்த்து நான் இப்படி ஒரு டைரக்டர் நம்ம ஊரில் இருக்காருன்ற அளவுக்கு அவரை வந்து நான் சத்யஜித் திரை அளவுக்கு நான் மனசில் வச்சிருக்கிறேன். அருண் பிரபுவை அவர் டைரக்ஷனில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு. பார்த்தவங்க எல்லாரும் சோஃபார் வந்து வேறு மாதிரி அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இன்றைக்கி டேட்டில் நான் வந்து அந்த படத்தை வந்து விஜய் டிவி ஹாட்ஸ்டார் தான் டிஜிட்டல் வாங்கியிருக்கிறாங்க. ஹிந்தி ஆர்கேடின்னு ஒரு கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க. முடிஞ்சிருச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு.
விரைவில் அறிவிப்பு வெளியே வரும். அந்த விஷயம் நல்லா வந்துட்டுருக்கு. அதை தொடர்ந்து அடுத்தது வந்து லாயர் படம் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். உங்ககிட்ட அந்த சர்வீஸ் பகிர்ந்துக்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். மிக்க நன்றி. ஸோ ஒரு திரைப்படம் லியோ ஜான் பாலோட கிரியேட்டிவிட்டிக்கு வந்து உருவம் கொடுத்த இந்த படத்தில் பணிபுரிஞ்ச நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஸ், கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, ஆர்ட் டைரக்டர்ஸ், ஃபைட் மாஸ்டர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெகிடா, தீப்ஷிகா அண்ட் கனிமொழி, உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஸோ இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு தூணாக செயல்பட்ட ஒரு மனிதர் வந்து இந்த ராஜீவ். எங்கள் படத்தோட கேமராமேனுக்கு வந்து ஆக்சுவலாக ஒருத்தன் பாதியில் வந்து உங்களுக்கு பூங்குத்து கொடுத்துட்றாங்க ப்ளீஸ் மேடம். இந்த படத்தில் கேமராமேன் வந்து கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பாதி படம் போயிட்டு இருக்கும்போது இதாயிடுச்சு. கொஞ்சம் கால் பிரேக் ஆகிடும்போது அந்த கேமராமேனுக்கு உறுதுணையாக இந்த படத்தை நிறுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் வந்து ஜாயின் பண்ணி படத்தை நல்ல முறையில் முடிச்சு கொடுத்தா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. வாங்க. சார் ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் கொடுத்த என்கரேஜ்மெண்ட் அது இல்லாமல் நான் இங்கே இல்லை, இன்னும் தைரியமாக இருக்கேன் நீங்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட. தேங்க்யூ சார். கூடிய சீக்கிரம் வந்து சக்தி திருமகன் ப்ரெஸ் மீட்டு அதோட ப்ரொமோஷனல் விஷயங்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். ஐசரி கணேஷ் சார், மிக்க நன்றி சார். அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரே நேரத்தில் இத்தனை பெரிய படங்கள் நல்ல நல்ல டைரக்டர்ஸோட வந்து பண்ணது மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை சார். நான் பிறந்ததுலேருந்து இந்த முதல் அறிவிப்பு பார்த்தேன் சார். நீங்கள் பண்ணி வச்சிருக்க லைனப்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாமே என்ன நினைவு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை சார். சாய்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கனவு வந்து பெரிய லெவலில் ஜெயிக்கும் சார், ஷியூராக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அருமையான ப்ரொடியூசர் வந்து தமிழுக்கு கிடச்சிருக்காங்க. இப்போது நல்ல நல்ல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து சாரோட கனவை பழிக்க வைக்கணும். நம்ம எல்லாம் சேர்ந்து பழிச்சா இன்னும் ஒரு அடுத்த 10-15 டேரக்டர்ஸ் நல்லா ஃபியூச்சரில் நல்லா இருப்பாங்க. தமிழ் சினிமா நல்லா இருக்கும். எப்படி வந்து அந்த அதர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து மிகப்பெரிய பட்ஜெட் படம்லாம் பண்ணுறாங்களோ, பாகுபலி மாதிரி, RRR மாதிரி, அந்த அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கூட சாருக்கு போகலாம். சார் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மிக்க நன்றி சார். ரமேஷ் சார் அண்ட் ஐசரி சார் 2 பேரும் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சிருக்கிற நன்றி. உங்களுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. கவிதா ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அண்ட் ரேகா தேங்க்ஸ். நம்பிக்கை ஒன்று இருந்தால் மேகங்கள் மெத்தையாகும், வசந்தங்கள் வாழ்க்கையாகும். மீண்டும் ஒரு விஜய் ஆண்டனி மேடையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு குரூப் போட்டோ. கவிதை ஆரம்பிக்குது, முடிஞ்சிருச்சு. சார் சுசீந்திரன் சார் சாரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலாக நேற்று ஃபுல்லாக நீங்கள் தான் வைரல். ஆக்சுவலாக நான் பாரிஸில் இருந்தேன், கவனிக்க முடியல, ப்ரொமோட்டும் பண்ண முடியல. ஏன்னா நான் ஸ்பாட்டில் எல்லாம் போயிட்டோமே அப்படின்னு நினைக்கும்போது சார் கேளுங்க சார், நான் இல்லாத குறையை தீர்த்து வச்சுட்டீங்க சார். மிக்க நன்றி சார். ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ் புரிஞ்சிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்னைக்கு பேசின பேச்சு வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மாறுதல் உண்டு பண்ணும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Okay, sir. Judo kadi.